இதை யார் பார்க்கணும்? தாவேக்காவுடைய தொண்டர்கள், விஜயின் முரட்டு பக்தர்கள், பக்திகள், நண்பிகள், தொண்டிகள் எல்லாரும் கவனமாக பாருங்கள். இப்போ நான் இந்த காட்சியை நான் காட்டும்போது எனக்கு என்ன, விஜயோட சென்னையில் இருக்கிற 4 மடங்கு சொத்தில் ஒரே 1 மடங்கு மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் குறிப்பாக நான் காட்டுறது எல்லாமே வர்த்தக ரீதியான கட்டிடங்கள், சொத்துக்களை மட்டும்தான் நான் காட்டுறேன். விஜயோட எந்த கல்யாண மண்டபத்திலும் கமர்ஷியல் கட்டிடங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டபோது கூட பார்த்திங்கன்னா ஒரு பூட்டுக்கு 3 போட்டுட்டு விஜய் இது வரைக்கும் எதுவுமே ஒரு ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எதுவும் நடத்தினதே கிடையாது. சும்மா பீலாக விட்டு திரிவானுங்க. இந்த பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு, இந்த ஊடகத்தில் பேசுகிற இந்த குரங்குங்க இருக்காங்களா அவங்கள வச்சுக்கிட்டு, விஜயோட எடுபடியில் வச்சுக்கிட்டு அவர் விலையில்லா உணவு போட்டார், படிப்பக்கம் நடத்துகிறார், அது ஒன்றும் கிடையாது. ஆனால் இதே விஜய் அந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு ஒரு ஆறுதல் பண்ணி அந்த நகை பறிப்போன நகையை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கல ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இதுதான் விஜய் பல நடிகைகளுடைய மகள்களுக்கு வைர நெக்லஸ் போட்டு அழகு பார்த்தவர். நாளைக்கு விஜய் இதே இந்த தொண்டர்களையும் இந்த ரசிகர்களையும் கூறு கட்டி விற்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்ன்றதை புரிஞ்சுங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த காணொளி மிக மிக முக்கியமானது. இதை யார் பார்க்கணும்? தாவேக்காவுடைய தொண்டர்கள், விஜயின் முரட்டு பக்தர்கள், பக்திகள், நண்பிகள், தொண்டிகள் எல்லாரும் கவனமாக பாருங்கள். நேற்றைய தினம் கோயம்புத்தூரில் ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய 5 சவரன் தங்கச் செயினை பறி கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு அழுததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பார்த்து அத்தனை பேருக்குமே ஒரு வருத்தம் இருந்திருக்கும். எனக்கு ரொம்பவே வருத்தம். ஏன் இந்த பெண்கள் இப்படி ஏன்னா 5 சவரன்றது கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய். சாதாரண குடும்பங்களில் இருக்கிறவங்களுக்கு 5 லட்ச ரூபான்றது பெரிய தொகை தான் அது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் போயிட்டு இவங்க தங்களுடைய உழைச்சி சம்பாரித்து வாங்கின அந்த நகைகளை பறி கொடுக்கணும், கஷ்டங்களை அனுபவிக்கணுன்றது ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக எனக்கு என்னென்னா, இன்றைக்கி சரி நம்ம தினம் இதே சென்னையில் நம்ம சுற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக விஜயோட எங்கெல்லாம் விஜய்க்கு அசையா சொத்துக்கள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம தினமும் பயணப்படுறோம். ஏன்னா நம்ம பாதையே அப்படி தான் இருக்குது. காரணம், நம்ம வீட்டிலேருந்து வந்தோம்னா இதையெல்லாம் கடந்து தான் நம்ம தினம் போயிட்டு இருக்கிறோமே. சரி, இதெல்லாம் நம்ம கண்ணில் படும்போது ஏன் இதெல்லாம் விஜய் உழைச்சி சம்பாரிச்சது தானே, நம்ம ஏன் இதெல்லாம் படம் பிடிச்சி காட்டணுன்ற அந்த எண்ணம் எனக்கு இருந்தது. அரசியல் ரீதியாக கருத்துக்கள் இருக்குது, மாற்று கருத்து இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதாண்டி அவர் உழைச்சி சம்பாரித்த சொத்துக்களை நம்ம எதுக்காக அதை காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் நேற்றைய தினம் அந்த பெண் 5 சவரன் நகையை பறி கொடுத்தது குறைஞ்சபட்சம் அந்த கட்சியில் இருக்கவங்க யாருமே அதுக்கு ஒரு வருத்தம் தெரிவித்தோ இல்லை அந்த பெண்ணுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த நகையை எப்படி மீட்டு கொடுக்கறதுன்றது சம்மந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோ அதாவது அந்த கட்சியினர் யாருமே அந்த பெண்ணுக்கு உதவவே இல்லைன்றது எனக்கு தகவல். அந்த அடிப்படையில் தான் நான் இந்த வீடியோ வெளியிடணும்னு நான் முடிவு பண்ணேன். இப்போ நான் இந்த காட்சியை நான் காட்டும்போது எனக்கு என்ன, விஜயோட சென்னையில் இருக்கிற 4 மடங்கு சொத்தில் ஒரே 1 மடங்கு மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுவும் குறிப்பாக நான் காட்டுறது எல்லாமே வர்த்தக ரீதியான கட்டிடங்கள், சொத்துக்களை மட்டும்தான் நான் காட்டுறேன். அதாவது மீண்டும் நான் சொல்கிறேன், விஜய்க்குள்ள சொத்துக்கள் 4 மடங்கு சொத்துக்களில் 1 மடங்கு சொத்து. அந்த 1 மடங்கில் கூட பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் மட்டும்தான், ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் நான் இந்த படத்தில் நான் காட்ட போகிறேன். இதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இன்னும் சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொலைதூரம் இருந்ததுனால என்னால் உடனடியாக படம் பிடிக்க முடியல. அதை அடுத்தடுத்து நம்ம வெளியிடுவோம். இப்போ முதல் கட்டமாக இந்த சொத்துக்களை நீங்கள் பாருங்கள். விஜயோட இந்த JS கல்யாண மண்டபம்ன்றது ஜேசன் சஞ்சய் மண்டபம், அதை ஒட்டி உள்ள 2-3 கட்டிடங்கள் எல்லாமே கமர்ஷியல் தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இடிக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்கும். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் கட்டிடத்தில் பார்த்தீங்கன்னா அம்பானிக்கு சொந்தமான இந்த ரிலையன்ஸ் அந்த ட்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாடகைக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. இன்னும் பல நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் புறநகரில் இருக்கிறதுனால அதுக்கு நம்முடைய நண்பர்கள், நம்ம மீடியாவை சார்ந்த நபர்கள் அதை புகைப்படம் எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம வெளியிடுவோம். இப்போ முதல் கட்டமாக நான் இந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் விஜய்க்கு சொந்தமான கல்யாண மண்டபங்கள் மற்றும் கமர்ஷியல் சொத்துக்கள்.
இப்போது நான் என்னென்னா இதெல்லாம் வந்து அவர் உழைச்சி தானே சம்பாரிச்சார் நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க. ரொம்ப நியாயமான கேள்வி, நானும் கூட ஒத்துக்கிறேன். அது உழைச்சி தான் சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் உழைத்து சம்பாதித்ததில் வாங்கிய இந்த சொத்துக்களுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஆரம்ப காலத்தில் எஸ்எஸ்சி அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த படங்கள்லாம் தோல்வி அடையும் போது மிகப்பெரிய வந்து பொருளாதார சரிவு ஏற்படுது. அதுக்கு வந்து துணை நின்றவர் அந்த டைமில் அந்த வீடே கூட ஏலம் போகுது. அப்போ அந்த இடத்துல துணை நின்றவர் வந்து விஜயகாந்த் அவர்கள். விஜயகாந்த் செந்தூரப்பாணியில் படம் நடித்த பிறகு தான் வந்து அந்த படம் ஓரளவுக்கு சுமாராக போன பிறகு வீடு காப்பாற்றப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து பல படங்கள் தோல்வி தான். ஒரு கட்டத்தில் வந்து இந்த பூவே உனக்காகன்ற படத்துக்கு பிறகு தான் விஜய்க்கு வந்து மார்க்கெட் ஏறுது. அந்த மார்க்கெட் ஏறும்போது ஒரு படம் வெற்றி அடையும் போதெல்லாம் ஒரு சொத்துக்களை வந்து வாங்குறாங்க. ஒரு புத்திசாலித்தனமாக முதலீடு பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா மண்ணில் வந்து அந்த பணத்தை வந்து கட்டிடங்களாக காலிமனைகளாக வந்து வாங்குகிறாங்க. அப்படி வாங்கி குவித்த சொத்துக்கள் தான் நான் இப்போ காட்டக்கூடிய ஒரு பகுதி. சரி, இப்போ வந்து நீங்களே சொல்கிறீங்க கஷ்டப்பட்டு அவர் சம்பாரிச்சார், அவர் வந்து அதை என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னா தாராளமாக என்ஜாய் பண்ணலாம், நமக்கு ஒன்றும் அதை வந்து எந்த அப்ஜெக்ஷன் இல்லை. ஆனால் என்னென்னா ஒரு கஷ்டமான காலகட்டத்தில், கடினமான காலகட்டத்தில், ஒரு மழை வெள்ளம் போன்ற காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இருக்க பல கமர்ஷியல் கட்டிடங்களாக இருக்கட்டும், கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும், பலரும் கூட வந்து பார்த்திங்கன்னா திறந்து விடுவாங்க. அந்த மழையில் அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து அந்த மழை வெள்ளம் வடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அங்கே அனுமதிப்பாங்க. ஆனால் விஜயோட எந்த கல்யாண மண்டபத்திலும் கமர்ஷியல் கட்டிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து கேட்டபோது கூட பார்த்திங்கன்னா ஒரு பூட்டுக்கு 3 போட்டுட்டு தலைமறைவான காலகட்டம்லாம் இருக்குது, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாமல். அப்போது இந்த மாதிரி உதவும் மனப்பான்மை இல்லைன்னு சொல்கிறேன் ஒன்று. இதே மற்ற நடிகர் பார்த்திங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ராகவேந்திரா மண்டபமாக இருக்கட்டும், அஜித்தோட வீடையே வந்து திறந்து விட்டார், வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இருந்துக்குங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான உதவும் கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க குடும்பத்துக்கே கிடையாதுன்னு சொல்லலாம். குடும்பம் மீன்ஸ் என்ன, அவங்க அப்பா அம்மாவுக்கும் அந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அந்த மாதிரி கமர்ஷியல் கட்டிடங்கள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்து ஒதுங்கிறதுக்கு இடம் விடல. சரி, நீங்கள் சொல்லுவீங்க சார் அதெல்லாம் அவங்க விருப்பம் சார் சொல்லுங்கள். சார் ரைட்டு போட்டோம். இப்போது இந்த தற்கொலை கும்பல் இருக்குது இல்லையா, இந்த தொண்டிகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கல்யாணம் அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது இந்த கல்யாண மண்டபத்தில் போய் நீங்கள் கல்யாணத்துக்குன்னு போய் கேட்டாங்கன்னா என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் சாதாரணமாக கலந்து போயிடுங்க. ரொம்ப உண்மையான தகவல். நீங்கள் போய் கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே, கேட்டால் உதவக்கூடாதுன்றதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா இந்த மண்டபங்கள் எல்லாம் வந்து இன்னார் பேரில் வந்து லீஸு கொடுத்துட்டோம், இன்னார் பேர் கூட சொல்ல மாட்டாங்க. இது எங்கள் கிட்டே இல்லைங்க, அது வந்து அந்த மண்டபத்தை வந்து நாங்கள் வந்து லீஸு கொடுத்துட்டோம், வாடகை கொடுத்துட்டோம். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கேட்பீங்க. ஃப்ரீயாக கேட்கலாம் கூட பரவாயில்ல, ஒரு டிஸ்கவுண்ட் கேட்பீங்க இல்லையா, ஒரு 10% டிஸ்கவுண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அண்ணனுடைய தீவிரமான ரசிகன், தீவிரமான தொண்டன் அப்படி சொல்லுவீங்க இல்லையா. அப்போ சொல்லிவிட்டு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பதில், இது வந்து லீஸு கொடுத்துட்டோம். ஆனால் அந்த மாதிரி லீஸு கொடுக்குற ஆளும் இவங்க கிடையாது, அந்த மாதிரி வந்து எண்ணமும் கிடையாது. ஒரு மேனேஜரை போட்டு நிர்வாகம் பண்ணுறாங்க. மேனேஜராக இருக்கக்கூடியவன் இவங்களுக்கு விசுவாசமானவனாக இருப்பான். அப்படி தான் வந்து பல கல்யாண மண்டபங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் கட்டிடங்கள் எல்லாமே வந்து கமர்ஷியல் கட்டிடங்கள். இப்போ அம்பானிக்கு வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸுக்கு வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னா அவங்ககிட்ட வாடகைக்கு வாங்க போகிறாங்க, சரிங்களா. ஆனால் மற்ற இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்களாக இருக்கட்டும் அல்லது கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூடி இருக்க ஒரு ஷெட்டாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அங்கே யாரும் வந்து மழை கூட ஒதுங்க முடியாதுன்றது தான் உண்மையான நிலை. இதை வந்து முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராவது நீங்கள் வேணால் இப்போ கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கூட நீங்கள் ஏதாவது விஜயோட மண்டபத்தில் போயிட்டு உங்கள் கட்சியோட நிகழ்ச்சி இருக்குல்லடா, உங்கள் கட்சியில் ஏதாவது நிகழ்ச்சி பண்ணுவீங்கள்ல. இப்போ போரூரில் ஒரு மண்டபம் இருக்குது, அது வந்து அவங்க மனைவி பேரில் இருக்குது. எல்லாமே இவன் பேருக்கு தான் வச்சுட்ருக்கிறான். மனைவி பேர் வச்சுன்னா மனைவி பேரில் கிடையாது. பார்த்தீங்கல்ல, வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மனைவி பேரில் சொத்து இருக்கிறதா காட்டியிருக்கான், கடன் கொடுத்ததா காட்டியிருக்கான். பேர் மட்டும்தான் சங்கீதா, பேர் மட்டும்தான் ஜேசன் சஞ்சய், நீ எல்லாம் இவன் பேரில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் போய் யாராவது இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடத்த போகிறேன், பிரச்சார பூத்து வைக்கணும், யாராவது போய் கேளுங்க பார்ப்போம். இப்போ உள்ளபடியே நீங்கள் எத்தனை மாவட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அத்தனை மாவட்டத்தில் வந்து விஜய்க்கு சொத்து இருக்குது. ஒரு பகுதி தான் நான் வெளியிட்டிருக்கிறேன். சென்னையில் இருக்கிறவங்க விஜயோட கல்யாண மண்டபம், இப்போ இந்த பக்கம் போரூரில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளைக்கு வந்து கேட்டு பாருங்கள், கொடுக்குறாங்களா பார்க்கலாம். என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லட்டுமா, இப்போயே சொல்லிட்டோமா, அது லீஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான அவனுடைய நிலைப்பாடு. இதே மற்ற நடிகர் இன்னொன்று கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு, விஜய் இது வரைக்கும் எதுவுமே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எதுவும் நடத்தினதே கிடையாது.
சும்மா பீலா விட்டு திரிவானுங்க. இந்த பொறுக்கிகளை வச்சுக்கிட்டு, இந்த ஊடகத்தில் பேசுகிற இந்த குரங்குங்க இருக்காங்களா அவங்கள வச்சுக்கிட்டு, விஜயோட எடுபடியில் வச்சுக்கிட்டு அவர் விலையில்லா உணவு போட்டார், படிப்பகம் நடத்துகிறாரு. அது ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் விஜய் வந்து எந்த ட்ரஸ்ட்டும் ஃபவுண்டேஷனும் வச்சு நடத்துனதே கிடையாது. சும்மா அந்த எலெக்ஷனில் தேர்தலுக்கு வர்றதுனால என்ன கேட்டால் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு வந்து ரிங்கு போட்டார், பார்த்திங்கன்னா வெள்ளியில் பார்த்திங்கன்னா வளையம் போட்டார், அதை போட்டார், சீனை ஓட்டுறானே தவிர ஒரு ஃபவுண்டேஷன் விஜய் இப்போது இவர் நடத்துகிறார் இல்லையா, நம்ம சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனும் இல்லை. யாருடைய கண் பார்வைக்குமே தெரியாமல் கிட்டத்தட்ட 65,000 பேருக்கு கண் அறுவை சிகிச்சை அஜித் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி எதுவுமே பண்ணலைங்க. இப்போ முழுக்க விஜய் தனக்கு தேவையான தன் சுயநலத்துக்கு தேவையானது தான் பண்ணியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம், இப்போ ஏன் நீங்கள் கேட்பீங்க, சரி ஏன் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கலை? ஒரே பதில் இதுதான். தொண்டு நிறுவனம் ஆரம்பித்தா நம்ம கை காசு போடணும். இப்போ பாருங்கள், இப்போ அரசியல் கட்சி தொடங்கிட்டார். ஏன் அரசியல் கட்சி தொடங்கினார்? இப்போ வசூல் வேட்டை நடந்துகிட்டு இருக்குது. ஒரு வேட்பாளர்கிட்டையும் அப்போது தன் சொந்த காசு போக தேவையில்லை. இன்றைக்கி இந்த நிமிடம் வரைக்கும், நல்லா கேட்டுங்க, இந்த நிமிடம் வரைக்கும் விஜய் தன் கை காசு போட்டெல்லாம் எதுவும் செலவு பண்ணவே இல்லை கட்சிக்கு. எல்லாமே மற்ற இடங்கள்ல தொழில் அதிபர்கள்கிட்ட வருது. அது எந்தெந்த தொழில் அதிபர்கள் கூட எனக்கு தெரியும். அது பெரிய ஒரு பட்டியலே இருக்குது. அதை கடந்து சில முக்கிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதவர்ஜுனா, இவங்கெல்லாம் மாமனார் ஆட்டையை போட்டவனுங்க. இன்னொருத்தருக்கான் மரியம் சொல்லிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இவனுக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இன்னும் பல பேர் பார்த்திங்கன்னா மறைமுகமாக விஜய்க்கு ஃபண்டு கொடுக்குறவங்களாம் இருக்கிறான். அதாண்டி கட்சிக்காரன்கிட்ட பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் இவங்க வாங்கியிருக்கானுங்க தவிர விஜய் சொந்த காசுலாம் இது வரைக்கும் எடுத்து செலவு பண்ணால் கற்பனையில் கூட நினைக்காதீங்க. அப்படி பார்த்திங்கன்னா விஜய் சொந்த காசு கை காசு வச்செல்லாம் எதுவும் செலவு பண்ணவே இல்லை. அப்படி ஒரு வேளை செலவு பண்ணான்னா ராத்திரி பகலும் உழைப்பான். இப்போ ஏன் மிதமிஞ்சி பற்றி ஏன் திடீர்னு ஓடி போய் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வரான், 9 நாள் ரெஸ்ட் எடுக்கிறான்? எதனால்? அவனுக்கு இதனால் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கே பார்த்திங்கன்னா கட்சி ஜெயிக்கிறதா கூட அவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. யார் இப்போ தாலி அறுத்து கொடுக்குறான், அதை இப்போ இந்த மாதிரி தாலி செயின் போகும்போது யார் நஷ்டப்படுறது? தொண்டர்களும் அந்த ரசிகர்களும் தான் பார்த்திங்கன்னா லாஸ் தவிர அவனுக்கு எந்த லாஸும் கிடையாது. தொழிலதிபர் கொடுக்குறான்னா அவன் ஒரு உள்நோக்கத்தோடு கொடுக்குறான். அவன் பிளாக் மணியை கணக்கு காட்டுவானுங்க. இப்போ இவன் ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா 500 இவனுக்கு செலவு 5000 செலவு பண்ணான்னா 5 லட்ச ரூபா கணக்கு எழுதுவான். அதனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுதாங்க உண்மையான விஷயம்னு கேட்டால், விஜய்க்கு நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயோட இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த இடத்துல விஜய் பல சொத்துக்களை சேர்த்துருக்கலாம். அவர் சம்பளத்தை வாங்கி இதை இந்த சொத்துக்களை வாங்கிட்டார். ஆனால் பட தயாரிப்பாளர்கள் பல பேர் பார்த்திங்கன்னா நஷ்டமடைஞ்சு இறந்துருக்கிறாங்க, காணாமல் போயிருக்கிறாங்க. மிக மிக சொற்பமானவங்க மட்டுமே தான் பார்த்திங்கன்னா அந்த சினிமாவில் விஜயால் பிழைச்சவங்கன்னு சொல்லலாம். பிழைச்சவங்கன்னு சொல்ல முடியாது, காப்பாற்றிக்கிட்டாங்க அவங்கள, அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய்க்கு சம்பளத்தை கொடுத்துட்டு மீதி பார்த்திங்கன்னா அடுத்த படத்துக்கு போக முடியாத ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ இந்த பெண் பார்த்திங்கன்னா கதறது, கண்ணீர் வருது, நம்ம கஷ்டமாக இருந்த அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டை கூட நான் வெளியிடுறேன். இந்த சொத்துக்கள்லாம் நான் பார்வைக்கு ஏன் கொடுக்குறேன்னா, இப்போ இந்த பெண் எடுத்துங்க, கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா 5 சவரன் நகை போச்சு. 5 லட்ச ரூபா போச்சு. ஆனால் இதே விஜய் அந்த பெண்ணுக்கு கூப்பிட்டு ஒரு ஆறுதல் பண்ணி அந்த நகை பறிப்போன நகையை பார்த்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சிக்கல ஏதாவது ஒரு உதவி செஞ்சாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இதுதான் விஜய் பல நடிகைகளுடைய மகள்களுக்கு வைர நெக்லஸ் போட்டு அழகு பார்த்தவர். ஆனால் இன்றைக்கி ஒரு தொண்டி விஜய் பார்க்க போய் போன ஒரு தொண்டிக்கு 5 லட்ச ரூபாய் லாஸு, 5 சவரன் நகை போச்சு. ஆனால் இதை யாரும் பேசவே இல்லை, கடந்து போகிறாங்க. இதுதான் உண்மையான நிலை, பார்த்துங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இதில் எஸ்ஏசியோட பிரெயினும் இருக்குது, விஜயோட பிரெயினும் இருக்குது. என்னென்னா எந்த இடத்துலையுமே விஜய் ஒரு சொத்துக்கள் வாங்கக்கூடாது. அதன் மூலமாக வருவாய் வரக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் அந்த சொத்தை வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏற்கனவே ஒரு கட்டி வருவாய் இருக்கிற சொத்தாக பார்த்து வாங்கிறது, ஒரு கல்யாண மண்டபம் இருக்கிறதா அந்த கல்யாண மண்டபத்தை அடைய விலைக்கு வாங்கி பேரை மாற்றுறது, இல்லை விரிவாக்கம் பண்ணிக்கிறது. இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு காட்சி பார்ப்பீங்க. இந்த இடிக்கப்பட்ட இடம் பார்த்திங்கன்னா சாலிகிராமத்தில் இருக்கிற வடபழனி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிற சொத்து தான் இது, கார்னர் சொத்து. இது வசந்தபவன் ஹோட்டல் தான் அங்கே இருந்தது. இப்போ அந்த ஹோட்டல் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த இடத்த காலி பண்ணிட்டு இப்போது இடிக்கிறாங்க. அது என்ன கட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் சொத்துக்களை எதுவுமே விற்றதாக ஒரு வேளை விஜய் சொத்துக்கள் விற்றுருந்தா விஜய் கையெழுத்து போடணும்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வெடித்து வெளியே வந்திருக்கோம். எந்த சொத்தையும் இது வரைக்கும் விஜய் விற்கவே இல்லை. கை மாறினாலே அந்த விஷயம் வெளியே வந்துடும். ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகாத சொத்தை விற்க முடியுமாங்க? அப்போது விஜய் கையெழுத்து போடணும்ல.
அப்போது இதெல்லாம் வந்து இது அது பொய்யான விஷயம், நம்பாதீங்க. விஜய் எந்த சொத்தையும் இது வரைக்கும் விற்கலை. இருக்கிற சொத்தை டெவலப் பண்ணுறாரு பாருங்கள். இப்போ இடிச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல பெரிய அப்பார்ட்மெண்ட் வரலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஏவிஎம் சொல்லியிருக்கு, ஆப்போசிட்லேயே இருக்குது. இதெல்லாம் வந்து வாங்க முடியும். ஏவிஎம் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலத்துலேயும் அவங்க வந்து வாங்கின சொத்துக்கள், அதெல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த இடம்லாம் வந்து கமர்ஷியல் பில்டிங் ஆகிட்டுருக்கு. அதுக்கு போட்டியாக வந்து எந்த பேஸுமே இல்லாத வந்த எஸ்எஸ்சி வந்து அதுக்கு எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்க முடிஞ்சுது? அவர் வந்து அந்த ஏவிஎம்லேயே வேட்டைக்காரன்னு ஒரு படம் எடுத்தாங்க, அந்த படத்தில் சம்பளம் கொடுத்துட்டாங்க, ஆனால் படம் ஊற்றிக்கிச்சு. இதெல்லாம் இருக்குது. ஏவிஎம்காக நான் இதெல்லாம் சொல்கிறேன். அதனால் வந்து முழுக்க விஜய்க்கு வந்து மக்கள் நலன் சார்ந்து, அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏன் மக்கள் நலனை விட்டுருங்க, தன் சொந்த கட்சியோட தொண்டர்கள் நலன் பற்றியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரசிகர்கள் நலன் பற்றியோலாம் அவங்க அக்கறை இல்லை. முழுக்க கமர்ஷியல், பணம். இன்றைக்கி வந்து இவங்க சொல்கிறான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 200 கோடி விட்டுட்டு வராரு, 500 கோடி லாஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு காலையில் கூட எனக்கு கேட்டாங்க, ஜனநாயகன் வந்து 500 கோடி லாஸுன்னு. 500 கோடின்றது யார் டிக்ளேர் பண்ணது? முதல்ல அஃபிஷியலாக ஏதாவது வெளியாகிருக்கா? 500 கோடி செலவானதா? கிடையாது. அப்போது அப்படியே நீங்கள் 500 கோடி செலவாகி அப்படி நஷ்டம்லாம் ஆகலை. இன்றைக்கி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதன் மூலமாக, இந்த ரிலீஸ் பண்ணதே அந்த டீம் தான், விஜய் டீம் தான். இதை ரிலீஸ் பண்ணது மூலமாக இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் கிடச்சிருக்கு. நாளைக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் சரி, ஏன் வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 எம்எல்ஏ வந்தால் கூட வருமான சந்தேகம். அப்படி வந்தால் கூட அதை வந்து விற்பனை செய்யறதுக்கு உதவும். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.5% இருக்கிற ஒரு கட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக எளிதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 கோடி வாங்கிட்டு 100 கோடி வாங்குகிற இடத்துல இருக்கும்போது என்ன அது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாளைக்கு விஜய் இதே இந்த தொண்டர்களையும் இந்த ரசிகர்களையும் கூறு கட்டி விற்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகுன்றதை புரிஞ்சுங்க. அதில் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோவை தவிர காழ்ப்புணர்வுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உண்மையை சொல்லியிருக்கிறேன். இன்னும் அடுத்த கட்டமாக வந்து விஜயோட சொத்துக்கள் எல்லாமே வந்து மாவட்ட வாரியாக வந்து வெளியிடுவோம். இன்னும் சென்னையிலேயே இன்னும் பல சொத்துக்கள் வந்து வெளியிட வேண்டிய சூழல் இருக்குது. இது வந்து பொது நலன் கருதி தான். அதுவும் குறிப்பாக தாவேக்காவில் இருக்கிற தொண்டர்கள், தொண்டிகள், நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள் அவங்களுடைய விழிப்புணர்வுக்காக தான் இந்த செய்தி வெளியிடுறேன். உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா யாருக்காவது மனசாட்சி இருந்ததுன்னா, அந்த குழந்தை காணாமல் போன அந்த 5,000 நகையை விட்டுச்சு இல்லையா, அந்த குழந்தை அழுதுக்கு கண்டிப்பாக அதை கொண்டு போய் கொடுத்துருங்க. யாராவது வந்து அது உங்கள் கண்ணில் பட்டாலோ அல்லது யாராவது தெரியாமல் வந்து உங்கள் மேலே விழுந்திருந்தாலோ அல்லது நீங்கள் யாராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த தவறை செஞ்சுருந்தால் கூட எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துருங்க அந்த நகையை. ஏன்னா விஜய் வாங்கி தர மாட்டான். உங்களுடைய தலைவன் தான், இந்த உங்கள் கூட்டத்துக்கு வந்த பெண்ணு தான், உங்களை நம்பி வந்த பெண்ணு தான், உங்களை அண்ணனாகவும் தம்பியாகவும் நினச்சி வந்த பெண் தான். அந்த குழந்தைக்கு வந்து கண்ணீர் விட்டு கதறும்போது கஷ்டமாக இருக்குது. யாராவது அந்த நகையை கண்டெடுத்தாலோ இல்லை உங்கள் கைகளில் வந்து விழுந்தாலும் உங்கள் மேலே இருந்தாலும் தெரியாமல் எடுத்திருந்தாலும் கூட அதை கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.